வணக்கம். உங்க குழந்தை எப்ப பார்த்தாலும் தூக்கு தூக்குன்னு அடம் பிடிக்குதா? இது ஏன் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் பிடிவாதம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான அறிவியல் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். பெத்தவங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி ஒரு கட்டத்துல மனசுல வந்திருக்கும். இது நாம ரொம்ப செல்லம் கொடுக்கறதுனால வர பழக்கமா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா? வாங்க, இதுக்கான ஆச்சரியமான பதில தேடலாம். முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். குழந்தைங்க இப்படி தூக்க சொல்றது ஒரு பழக்கமா இல்ல நிஜமாவே அது அவங்களோட ஒரு தேவையா? பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? இது ஒரு கெட்ட பழக்கம். ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் போல. இல்லனா எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு தானே. இதெல்லாம் ரொம்பவே சகஜமான எண்ணங்கள் தான். ஆனா இந்த அனுமானங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன். நாம பிடிவாதம்னு நினைக்கிற விஷயம் உண்மையில பாதுகாப்புக்கான ஒரு தேடல். நாம கெட்ட பழக்கம்னு சொல்றது அவங்களோட ஒரு முக்கியமான உணர்வு தேவை. இது வெறும் அடம் இல்ல. அவங்க நரம்பு மண்டலம் உதவி கேட்டு அனுப்புற ஒரு முக்கியமான சிக்னல். சரி, இது பழக்கம் இல்லைன்னா அப்போ இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கு? வாங்க, ஒரு அணைப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அறிவியலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு அணைப்புல அப்படி என்னதான் சக்தி இருக்கு? இதுக்கு அறிவியல் ரீதியா ஒரு பேர் இருக்கு. டீப் பிரஷர் டச், அதாவது ஆழமான அழுத்த தொடுதல். இது எப்படின்னா, ஒரு கனமான போர்வையை போத்திக்கும் போது நமக்கு ஒரு இதமான பாதுகாப்பான உணர்வு வரும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம குழந்தைய இறுக்கமா அணைக்கும் போது அந்த அழுத்தம் அவங்க நரம்பு மண்டலத்துக்கிட்ட பயப்படாத, நீ சேஃபாருன்னு ஒரு மெசேஜ் அனுப்புது. உடனே அவங்க அமைதியாயிடுவாங்க. இந்த டீப் பிரஷர் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வேலை செய்யுது. குறிப்பா ஆட்டிசம் அல்லது ADHD மாதிரி குழந்தைகளுக்கு இந்த உலகம் சில சமயம் ரொம்ப குழப்பமா அதிக சத்தத்தோட இருக்கலாம். அவங்களோட உணர்வு நரம்புகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால சின்ன சத்தம், சின்ன வெளிச்சம் கூட அவங்கள ரொம்பவே பாதிக்கும். அந்த மாதிரி நேரத்துல நாம அவங்கள தூக்கும்போது அவங்க பதட்டமான ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்ல இருந்து வெளியே வந்து அமைதியா உணர்றாங்க. ஆனா இதுக்கு உணர்வு ரீதியான காரணங்கள் மட்டும் இல்ல, சில சமயம் உடல் ரீதியான காரணங்களும் இருக்கலாம். ஆமாங்க, சில சமயம் காரணம் உடம்புல இருக்கலாம். உதாரணத்துக்கு லோ மசில் டோன், அதாவது தசை வலிமை குறைவா இருந்தா அவங்களால கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது, சீக்கிரம் சோர்ந்துருவாங்க. இல்லன்னா பேலன்ஸ் சரியா இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தூக்கச் சொல்றது சோம்பேறித்தனம் இல்ல, அவங்களுக்கு அதுதான் சுலபமான பாதுகாப்பான வழியா இருக்கு. சரி, காரணம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போ பெத்தவங்களா இல்ல அவங்கள பாத்துக்கிறவங்களா நாம இதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி உதவலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்கும் முதன்படி ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதாங்க. மூல காரணத்தை சரியா புரிஞ்சுக்கிறது. உங்க குழந்தை ஏன் தூக்க கேக்குது? அது உணர்வு ரீதியான தேவையா இல்ல உடம்பு முடியாத சவாலா? இதை நாம கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இங்கே சில வழிகள் இருக்கு. ஒன்னு, அவங்கள நகர ஊக்குவிக்கணும். சின்ன சின்னதா அவங்களால ஜெயிக்க முடியற மாதிரி ஜஸ்ட் ரைட் சேலஞ்சஸ் கொடுத்து அவங்க நடைப்பயிற்சியை மெதுவா அதிகப்படுத்தலாம். ரெண்டாவது, சென்சரி டூல்ஸ் கொடுக்கலாம். கூட்டமான இடத்துக்கு போனா ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி விடுறது மாதிரி. மூணாவது, பொறுமையா இருக்கணும், அவசரமே படக்கூடாது. நாலாவது, ரொம்ப முக்கியமானது, அவங்க தேவையை மதிக்கணும். ஒரு மால்ல போய் அவங்க பயந்து போய் தூக்க கேட்டா அது அவங்க உதவி கேட்கறாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இது ஒரு சூப்பரான டிப். புது இடங்கள், கூட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா மென்மையா ஆனா உறுதியா ஒரு ஹக் பண்ணுங்க. அந்த டீப் பிரஷர் டச் கிடைச்ச உடனேயே அவங்க சேஃபா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக, இனிமே நாம இந்த விஷயத்தை பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது பிடிவாதம் பத்தினது இல்ல, ஆதரவு பத்தினது. இந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். இது ஒரு பழக்கமோ பிடிவாதமோ கிடையாது. இது அவங்களோட உணர்வு மற்றும் வளர்ச்சி சார்ந்த ஒரு உண்மையான தேவை. உங்க கைகள் தான் அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடம். அந்த பாதுகாப்புல இருந்து தான் அவங்க இந்த உலகத்தை நம்பிக்கையோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க அவங்க தேவையை பூர்த்தி செய்யும்போது நீங்க அவங்கள கெடுக்கல, அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கத்துக் கொடுக்குறீங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். குழந்தைங்களோட ஒவ்வொரு செயலையும் சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனையா பார்க்காம அவங்க நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு மொழியா, ஒரு தேவையின் வெளிப்பாட பார்த்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம அணுகுமுறை மாறும்போது அவங்களோட வளர்ச்சியும் எவ்வளவு அற்புதமா மாறும்.